நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வானிலை ஆய்வு மையம் குறித்த அறிவிப்பு பற்றிய முழு விவரங்கள். வணக்கம். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகாக உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளிலும் கேரளா கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த வலுப்பெறக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று புயலாக வலுப்பெறுமா அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுவிழக்க கூடுமா என்பதை பின்னர் வரும் இந்த நகர்வை பொறுத்துதான் தெரிவிக்க முடியும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழகத்திற்கு எந்த அளவுக்கான மழைக்கான பாதிப்பு இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள், கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய நீலகிரி, கோவை உள்ளிட்ட அந்த மேற்கு தொடர்ச்சியை ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழகத்திற்கான சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டாலும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.